வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை ஒரு புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு பலன்கள். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க நட்சத்திரத்திற்கு, அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க 3 நட்சத்திரம் இருக்கும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த 2025 அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க. அதனாலதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். லாபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த 3 பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த கும்ப ராசியை சேர்ந்தவர்கள். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். இவங்களை பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர்னா இவங்க தான், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா அந்த குரு பகவானுடைய முழு ஆசிகளும் இவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல அந்த சனி பகவானின் ராசியில இருக்கிறதுனால அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய முழு பொறுப்பும் இவர்களுக்கு தான் இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கர்மாவை நிவர்த்தி செய்வதனால நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஒரு குடும்பம் ஏதோ அல்லோல் பட்டு சிதைந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தான் அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பவர். எதனால நம்ம குடும்பம் இப்படி ஆச்சு, எதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த தீர்வை கண்டுபிடிப்பவர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். எப்போதுமே ரொம்ப அமைதியா இருப்பாங்கங்க. ஆனா இவர்களுடைய லைஃப்ல இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமை என்னன்னா மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறுறது. அந்த அறிவுரையினால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில பிரிந்த தம்பதிகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால பிரச்சனை அனுபவிப்பவர்கள், பெற்றோர்கள்னால பிரச்சனை அனுபவிப்பவர்கள், இவர்கள் எல்லோருமே நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. உங்களுடைய அட்வைஸ் கேட்டு உங்களை சார்ந்து இருப்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க பெருமளவு வளர்ச்சியை கண்டிருக்கிறீங்களா அப்படின்னா பெருமளவு இல்ல. அதற்காக நீங்க வருத்தப்பட்டதும் கிடையாது. அவன் நல்லா இருந்தா நல்லா இருந்துக்கட்டும், அதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நான் கர்மா அனுபவிக்கணும்னு இருக்கு, அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2025 மிக அபரிமிதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றார். குருவும் ராகுவும் சேரும் போது அதிகமான பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இருக்க போகுது. அதே சமயத்துல அந்த குரு பகவானும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்க போறீங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவானின் பார்வையும் படுறதுனால மேலும் மேலும் தொழில்ல முன்னேற்றங்கள். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில்ல முன்னேற்றங்கள். அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கர்மாதிபதியும் இருக்கிறதுனால மிக அதிகமான ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு கோர்ஸ், உங்களுடைய வேலையில ஒரு வளர்ச்சிக்காக ஒரு
உயர்கல்வியை படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. ஒரு உயர்கல்வி படிச்சாதான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் ட்ரை பண்ணுங்க. அதற்குண்டான ஒரு நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சக்சஸ்ஃபுல்லாக இந்த 2025 இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அடைய போறீங்க. கும்பராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாதிக்கப்பட்ட காலங்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர்ல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த சனியினுடைய நகர்வு உங்களுடைய பாதத்தை நோக்கி நகரும் போது ரொம்ப அப்படி திடீர்னு வேலை இழக்கிறது, திடீர்னு குடும்பத்துல இருக்கிறவங்க பிரியறது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையில்லாத வியாதி தொந்தரவுகள், சொத்துக்களை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அதுல இருந்து சீக்கிரமாகவே வெளியில வந்துருவீங்க. இந்த மனநிலையில இருந்து ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 வரப்போகுது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள், அதாவது இங்க இருந்து அங்க போய் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, இல்ல அங்கேயே இருந்து அங்க உங்களுக்கு ஃபேமிலி அமைஞ்சு அங்க குழந்தை பிறந்து அப்படியே அங்கேயே செட்டில் ஆனவங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள்லாம் இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடம். உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, சில பேர் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம ஒரு புதுசா தொழில் செய்யணும். ஏன்னா 2 வருஷமாக எங்களுக்கு ஏழரை சனி அப்படின்ற மாதிரி ஜென்ம சனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு சில பின்னடைவுகள் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணுவோம் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நீங்க புதுசா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையில நிறைய மாற்றங்கள், வேலையில பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வு, இடமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடமாக இருக்கு. அங்கேயே செட்டில்டா இருக்கிறீங்க, அங்கதான் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அங்க கவர்மெண்ட் ஜாபுக்கும் நீங்க தயார்படுத்திக்கலாம் உங்களை பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா அரசாங்க மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் கிடைக்க போகுது. அதனால அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளை நீங்க எடுத்தா போறோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்துல வியாதிகள்னால தொந்தரவு பண்ணிருப்பீங்க. அதாவது வியாதிகள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை, திடீர்னு இருந்தாப்புல அறுவை சிகிச்சை, என்ன காரணமே தெரியாது மேடம், தைராய்டுன்னாங்க, அத உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க. சில பேர் கர்ப்பப்பை பிரச்சனை, அறுவை சிகிச்சை பண்ணணும்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நாங்க உடல் அளவு மிக மோசமான ஒரு நிலைமைகளை சந்திச்சிட்டோம். ஜென்ம சனி இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சில விதமான ஒரு ஆபத்துகளை கொடுத்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தாங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு மோசமான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்காக தான், எந்த விதமான கெடுபலன்களுக்கும் கிடையாது. நமக்கு கெட்டது நடந்துருச்சேன்னு யோசிக்காம இந்த 2025 இந்த பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு பாருங்க. சின்ன அளவுல தொழில் செய்யக்கூடிய யோகம்லாம் இருக்கு. சின்ன அளவுல நீங்க வீட்டுல இருந்தா அப்படியே பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு. இல்ல நீங்க வேலைக்கு போய் என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு யோகங்களும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையெல்லாம் ஈஸியா கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க வேலை பார்க்காம இருந்தா கூட தாராளமாக உங்களுக்கு வேலையெல்லாம் ஈஸியா கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் என்கிட்ட பெண்கள் கேட்பாங்க, மேடம் இன்ஜினியரிங் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், ஆனா 10 வருஷமாக எங்க வேலைக்குமே போல, ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கல்யாணம் குழந்தை இப்படின்னே இருந்துட்டேன், எனக்கு அப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. தொடர்ந்து முயற்சி செய்துங்க. ஒரு தெய்வ நம்பிக்கையோடு ஒரு தெய்வ வழிபாடோடு நீங்க அதெல்லாம் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றி தான் இருக்க போகுது இந்த 2025. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.